மலேசியா வங்காளதேச மாணவர்களுக்கு கிராஜுவேட் பிளஸ் விசாக்களை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது நாட்டில் உயர்கல்வி கூடங்களில் பயின்று வரும் 10,000 வங்காளதேச மாணவர்கள் இங்கு உயர்திறன் கொண்ட வேலைகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் ஒரு நடவடிக்கையாகும். இதை எப்படி அனுமதிக்கலாம் என கிடா ஜித்ரா சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஹைம் இல்மான் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். Dalam The Daily Star, ini surat khabar di Bangladesh. Dhaka Tribune, Bangladesh. Semua berita ni dah keluar. Saya cuba Google, tak keluar satu berita pun di negara kita Malaysia tentang apa? Chief Advisor Muhammad Yunus, Profesor Muhammad Yunus request apa? Dia request supaya 10,000 mahasiswa Bangladesh yang sekarang ni sedang belajar di universiti kita diberikan graduate plus. Graduate plus ni maksud apa? Grad boleh kerja di dalam negara kita. Tadi kita ada sebanyak 1.9 million yang underemployment, 500,000 tak ada kerja. Apa statement menteri kita? Akan diperhalusi dan dipertimbangkan dan kemungkinan akan dibenarkan. Kemungkinan. Kita ni terlalu baik dan lunak. Poin saya, kalau ini berlaku, nothing wrong with them. Mereka hanya minta kita lah bagaimana memposisikan diri kita. Profesor Umar Yunus tak ada salah dalam perkara ini. Saya bukan nak kata kita anti Bangladesh, tidak. Tetapi berita-berita ni tak keluar dalam surat khabar kita. அண்மையில் மலேசியா வந்த வங்காளதேச இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகர் டாக்டர் முகமது யூனூஸ் மற்றும் நம் உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் இருவருக்கும் இடையில் நடந்த சந்திப்பின் போது இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டுள்ளது. அதில் அவ்விண்ணப்பத்திற்கு மலேசியா கொள்கையளவில் இணங்கியுள்ளதாகவும் கொள்கை நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இரு தரப்பினரும் சில சம்பிரதாயங்களை முடிக்க வேண்டும் என கூறி வங்காளதேச பத்திரிகைகள் விரிவாக செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் மலேசிய ஊடகங்களில் இது பற்றி எதுவுமே வெளிவராதது ஏன் என ஹைம் இல்மான் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே நாட்டில் 1.9 மில்லியன் பேர் வேலை வாய்ப்பின்றி உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அப்படி இருக்க வெளிநாட்டினருக்கும் திறன் தேர்ச்சி வேலை வாய்ப்புகளை தாரை வார்த்தால் உள்நாட்டினருக்கு அது எந்த வகையில் நியாயமாகும் என அவர் கேள்வி எழுப்பினார். இப்படி கேட்பதால் இது இன விவகாரமோ புறக்கணிப்போ அல்ல, மாறாக தேச நலனை முன்னிறுத்திய ஒன்று என்றார் அவர். தற்போது மற்ற நாடுகளை சேர்ந்த அனைத்துலக மாணவர்கள் மலேசியாவின் வேலை சந்தையில் நுழைய அனுமதிக்கப்பட்டாலும் வங்காளதேச மாணவர்கள் இதுவரை இந்த வாய்ப்பில் இருந்து விலக்கப்பட்டுள்ளனர் குறிப்பிடத்தக்கது.